இது வந்து செம்மரம். இது இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு இடத்துல இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து தென்னை மரம் 6 அடியில், இந்த பக்கம் தென்னை மரம் வந்து ஒரு 6 அடியில் இருக்குது. இந்த பக்கம் ஒரு 2 அடியில் வந்து வேலி இருக்குது. இருந்து இந்த மரம் வந்து ஒரு 8லேருந்து 9 வருஷத்தில் நல்ல சுற்றளவு கிடச்சிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரே இது கிளை இல்லாமல் 30 அடி உயரம். நம்ம நர்சரியில் செம்மரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 மரம் இருக்குது. ஆனால் அந்த 300 மரத்துலையும் அதாவது எல்லா மரத்துலையுமே வந்து கிளைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் வந்துடும். இந்த மரத்தில் வரவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பக்கமே வந்து தென்னை மரம் இருக்குது. அதனால வந்து நெருக்குதல் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கிளைகள் வந்து கீழே விடலை, தென்னை மரத்துக்கு மேலே போயிடுச்சு. இதில் முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த மரம் இருக்கிறதுனால இவ்வளோ பக்கத்தில், இந்த தென்னை மரத்துக்கு பக்கத்தில் இந்த செம்மரம் இருக்கிறதுனால இந்த தென்னை மரத்தோட காய்ப்பு கொஞ்சம் கூட குறையலை. அதுதான் ஹைலைட்டான விஷயம். அதனால செம்மரம் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற மரங்களையும் வந்து தன்னுடையதே ஆக்கிக்கிட்டு அதை கூட நெருங்கி அழகாக வளரக்கூடிய ஒரு மரம். பார்டர்லையுமே வந்து அந்த பக்கமே பெரிய டிஸ்டர்பன்ஸ் எதுவும் பண்ணிடல. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு தென்னை விவசாயியாக இருக்கும் பொழுது பார்டரில் நீங்கள் வந்து தென்னை மரத்துக்கு பக்கத்தில் வைக்கலாமாங்கிற ஒரு சந்தேகத்தை விட்டுட்டு பார்டரில் எப்படி வேணாலும் நட்டுக்கலாம். இல்லை எனக்கு தென்னை மரத்து உள்ளார தென்னை மரம் 20 வயசு ஆயிடுச்சு, 25 வயசு 30 வயசு காய்க்க நிற்க போகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா 4 தென்னை மரங்களுக்கு நடுவில் ஒரு மரத்தை வந்து நீங்கள் வச்சு வளர்க்கலாம்.